அறிவில்லாத மனிதர் உள்ளம் அருளில்லாதது, அருளில்லாத மனிதர் உள்ளம் பணிவில்லாதது, பணிவில்லாத மனிதர் உள்ளம் பண்பில்லாதது, பண்பில்லாத மனிதர் உள்ளம் அன்பில்லாதது. அன்பு என்பதே தெய்வமானது, அன்பு என்பதே இன்பமானது, அன்பு என்பதே தெய்வமானது. அற்புதமானவர்களே, எல்லோரையும் வணங்குகிறேன். இந்த அற்புதமான பதிவில் ஒரு முக்கியமான விஷயம் பேச போகிறேன். நீங்கள் சொன்ன பாருங்கள், முதல்ல அறிவில்லாத மனிதர் உள்ளம் அருளில்லாதது, அருளில்லாத மனிதர் உள்ளம் பணிவில்லாதது, பணிவு இல்லாத மனிதர் உள்ளம் பண்பு இல்லாதது, பண்பு இல்லாத மனிதர் உள்ளம் அன்பு இல்லாதது. எப்படி வைக்கிறார் பாருங்க கவியரசர் கண்ணதாசன். அதாவது அன்பை அடிப்படையாக வைக்கிறாரு. இப்படி பார்த்தீங்கன்னா முதல்ல அறிவுன்றது எங்கே இருக்குன்னா அதனுடைய ஆதி அன்பில் இருக்குது. அன்பில் இருந்து பண்பு, பண்பில் இருந்து பணிவு, பணிவில் இருந்து அருள், அருளில் இருந்து தான் அறிவு. அவர் பாருங்க, அறிவு என்பதே இத்தனை படிவமாக வைக்கிறாரு கவியரசர் கண்ணதாசன். இதை நான் யோசிச்சு பார்த்தேன், இது யாருக்குடா இது அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தா மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு மட்டும்தான் இந்த 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 அடுக்கில் இருக்குது. அதை பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன். பாருங்கள், சமீபத்தில் நான் பெருமையாக மதிக்கிற திரு காரைக்குடி நாராயணன் அவர்கள், அவர் பெரிய ரைட்டரு, நிறைய படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் சமீபத்தில் கூட கலைமாமணி விருது வாங்கினவர். அவர் பாருங்கள், அவர் அடிக்கடி சந்திக்கிற ஒரு சூழல் ஏற்படுது எனக்கு. அப்போ நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு நிகழ்ச்சியை சொன்னார். அதாவது மஞ்சுளா அம்மா இருந்தாங்க இல்லையா, அவங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிவாஜி சார் கூட நடிக்கிறாரு, எம்ஜிஆர் கூட நடித்தவங்க. எம்ஜிஆர் தான் பார்த்தீங்கன்னா சாந்தி இடத்துல நடித்தவங்கள ரிக்ஷாக்காரில் அறிவுப்படுத்தினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்டி ராமாராவ், நாகேஸ்வர ராவ் இவங்கெல்லாம் கூட நடித்தவங்க. அப்படிப்பட்டவங்க ஒரு அறிக்கை விடுறாங்களாம். அதாவது இனிமேல் நான் அவங்க மட்டும் இல்லை, சக நடிகர்கள் கூட நடிப்பேன், சாதாரண நடிகர் கூட நடிப்பேன்னு சொல்கிற மாதிரி ஒரு அறிக்கை விடுறாங்க. அந்த நேரத்தில் காரைக்குடி நாராயணன் சார் என்ன பண்ணுறாரு, ஒரு பீம்சிங் ஐயாவுடைய டைரக்டர் பீம்சிங் ஐயாவுடைய இவர் ஒரு உதவியாளராக இருக்கிறாரு. அப்போ அந்த உதவியாளராக இருக்கிற போது ஒரு படத்துக்கு மஞ்சுளா அம்மாவை கேட்கலான்னு சொல்லும்போது இவர் தான் போய் பேசுகிறாரு. யார்? காரைக்குடி நாராயணன் தான் பீம்சிங் ஐயாவுடைய சார்பில் போய் பேசுகிறார். அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கார் அவர் கூட. அப்போ அவர் என்ன பண்ணார், அவர் கேட்குறாராம் யாரை போடலான்னும் போது ஸ்ரீபிரியா அப்போ வந்துட்டுருக்குறாங்க. அப்போ அவங்க ஏதோ ஒரு படத்துக்கு கால் ஷீட் கொடுத்துட்டாங்க, கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் படத்துக்கு. அதனால் கால் ஷீட் இல்லை, அதனால் நீங்கள் ஸ்ரீபிரியாவே பண்ணலான்னு சொல்லும்போது அப்புறமா கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் போய் கேட்குறாங்க, அவர் கொடுக்க மாட்டேன்றாரு. அப்போ வேறு யார் போடலான்னு மஞ்சுளாவை போடலான்னு காரைக்குடி நாராயணன் சார் சொல்கிறாரு. சொன்ன உடனே பீம்சிங் ஐயா பேச சொல்கிறாரு. அது சொல்கிறாரு, நான் ஏற்கனவே சொன்ன பாருங்கள், திரு எம்ஜிஆர் அவருடைய படித்தவங்க, நடித்தவங்க, அவங்க கூட பழகினவங்களுக்கு கூட எவ்வளோ மரியாதை இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன் பாருங்கள், பிரேம்நசி சார் கூட ஒரு இடத்துல சிங்கப்பூரில் லதாமா வந்தாங்கன்னாவே அவங்க ஒரு சேர் எடுத்து வச்சுக்குவாங்க, அவங்க கொடுக்கணும்னு சொல்லி. ஏன்னா எம்ஜிஆர் கூட நடித்தவங்கன்ற ஒரு பெரிய மரியாதையை கொடுத்தவங்கன்ற மாதிரி. இங்கே பாருங்கள், அதைத்தான் சொல்ல வந்தேன். ஒரு எம்ஜிஆர் கூட நடித்தவங்கன்றதால எவ்வளோ பெருமை பாருங்கள். அவங்க சொல்கிறாரு, நான் என்ன பண்ணேன், போன உடனே அந்த அம்மாக்கிட்ட பேசின உடனே அவங்க சொன்னாங்க, சரி நான் நடிக்கிறேன், யார் நடிக்கிறனாங்க எல்லாத்தையும் சொல்லிட்டேன். சொன்ன உடனே சம்பளம் எவ்வளோ கேட்டாங்க, 60,000 ரூபா சொன்னாங்க அந்த காலத்தில். சரி 60,000 பரவாயில்ல, ஆனால் எந்த நிபந்தனையும் இல்லை, பரவாயில்ல கூட குறைச்சிக்கலாம், ஆனால் எந்த நிபந்தனையும் இல்லை. ஆனால் என்னுடைய மேக்கப் மேனு ராம்தாஸ், எம்ஜிஆர் கூட இருந்த ராம்தாஸ் ஐயா அண்ணன் தான் எனக்கு மேக்கப் மேனு. அவர் கேட்குற சம்பளத்தை நீங்கள் கொடுத்துடணும், அதுதான் என்னுடைய நிபந்தனைன்றாங்களாம். இது என்னடா இது இப்படி சொல்லிட்டு என்ன பண்ணாராம், சரின்னு சொல்லிட்டு வந்துட்டாராம். வந்த உடனே அந்த ராம்தாஸ் ஐயா பார்த்துருக்கிறார் மேக்கப் மேன். அவர் யாரும் அவருடைய நிகழ்வு தான் சொல்ல போகிறேன். இந்த இந்த எண்ணம் ஏன் எனக்கு வந்ததுன்னா, இவர் சொன்னார் பாருங்க, இவர் போய் பார்க்குறாரா ராம்தாஸ் ஐயாவை. போய் பார்த்தா அவர் சொல்கிறாரா, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, சொல்லிச்சா மஞ்சு, சரி பரவாயில்லப்பா, 40,000 ரூபாப்பா எனக்கு சம்பளம்ச்சான். யார் சொன்னாராம் அவர். அதாவது அந்த காலத்தில் 3,000 ரூபா 4,000 ரூபா தான் சம்பளம் கொடுக்குறோம் மொத்தமே அந்த மேக்கப் மேனுக்கு. இவர் 40,000 ரூபா சம்பளம்னு அதிர்ந்து போயிட்டாராம் கரெக்ட் நாராயணன் ஐயா. நேராக என்ன பண்ணாரோ, நேராக ப்ரொடியூசர், அப்போ பீம்சிங் ஐயா டைரக்டர், ப்ரொடியூசர் எஸ்.ஏ. ராஜகண்ணனுடைய தம்பி, அவர் தான் அந்த ப்ரொடியூசர் சொன்னால் அவரு எக்காலம் விடுறாராம். என்னையா நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, என்ன 40,000 யார் கொடுக்குறது, போயா கிடையாது, வேறு என்ன போடுங்க, ஆர்டிஸ்ட் மாற்றிங்க, அது இதுன்றாராம். டைரக்டர் போய் சொல்லி அகிலியான்றாராம். என்னடா சரியாமல் மறுபடியும் மஞ்சுளாமாட்ட பேசினாராம் இவர். யார்? கரெக்ட் நாராயணன் சார். என்னம்மா இது மாதிரி இப்படி கேட்குறாரு ஒன்று, இந்த பாருங்கள், ஒன்றும் இல்லை சார், நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், எனக்கு நீங்கள் பணமே தர தேவையில்லை, நான் ஃப்ரீயாக நடிக்கிறேன், ஆனால் அந்த ராம்தாஸ் அண்ணன் கேட்குற பணத்தை நீங்கள் கொடுத்துருங்க
அப்படின்னு சொல்லி பாருங்கள், அப்படி தான் நடித்தாராம். பாருங்கள், அதை சொல்கிறார் பெரியவர். நான் கேட்டேன், எப்படிங்க அந்த மாதிரி அனுமதிக்கிறாங்கன்னா, அந்த காலத்து மேக்கப் மேனுக்கு எப்படி ஒரு மரியாதை இருந்திருக்கு பாருங்கள். அவங்க வெறும் மேக்கப் மேனாக இல்லை, அவங்க பெரிய அட்வைஸராக இருந்திருக்கிறாங்க, ஒரு காப்பாளராக இருந்திருக்கிறாங்க. இதைத்தான் நான் சொல்ல வந்தேன். இதை தான் என்னை இவரை பற்றி நான் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் இதை பற்றி பேசலான்றதுக்காக அந்த ராமதாஸ் யார் பாருங்கள், அவர் ஒரு குறிப்பு கொடுத்துருந்தார், ஒரு கட்டுரையில் எழுதியிருந்தார் திரு எம்ஜிஆரை பற்றி. எப்பேற்பட்ட அன்பினுடைய கொடுத்து கொடுத்து சிவந்த ஒரு அன்பு கடல், அவர் பண்பு கடல்னு பேசுகிறார். அப்போ அதில் குறிப்பை தான் நான் இப்போ பேசுகிறேன் உங்கள்கிட்ட. அவர் சொன்னார், ஏன் இவ்வளோ பெரிய மரியாதை ராமதாஸ் ஐயாவுக்குன்னா, அவர் பாருங்கள் 1923 பாய்ஸ் கம்பெனியில் இவர் மேக்கப் மேனாக போகிறார். யார்? ராமதாஸ். அப்போ பாருங்கள், எம்ஜிஆருக்கு 7 வயசு. கிட்டத்தட்ட பாய்ஸ் கம்பெனியில் இந்த பாய்ஸாக தான் அடிக்கிறாங்க. அப்போ பாருங்கள், அதிகமாக இவர் பாருங்கள் ராமதாஸ் ஐயா, இவரே என்ன பண்ணுவாராம், இவரும் பெண் வேஷம் தாங்க நடிப்பாராம். அதாவது மேக்கப் போகிறது மட்டும் இல்லை, பெண் வேஷமாகவும் நடிப்பாராம். அவரோட வயசு மூத்தவர். யார்? எம்ஜிஆரை விட. பையனை எம்ஜிஆர் இருக்கிற பையனாக இருக்கும்போது அவரோட மூத்தவர். இவர் என்ன பண்ணுவாராம், மேக்கப் போடுவாராம் எம்ஜிஆருக்கு. மேக்கப் போட்டு போயிடுவாராம். பெல்லு அடிக்குதோ இல்லையோ உடனே ஓடிடுவாராம் எம்ஜிஆர். அரைக்குறையாக மேக்கப் போட்டு போயிடுவாராம். ஒரு நாள் முழுசாக மேக்கப் போட்ட உடனே எம்ஜிஆர் பார்த்துட்டு, அண்ணே நான் இவ்வளோ அழகாகண்ணா இருக்கேன் அப்படின்னாராம். அப்போ சொன்னாராம் ராமதாஸ், நீ எங்கே மேக்கப் போட்டு முழுசாக மேக்கப் போட்டு போகிற? மேக்கப் போட்டுனேன்னு போது பெல்லு அடித்தா போதும், சட்டு புட்டுன்னு எடுத்து ஓடி போடுற. இப்போ பாரு நீ அப்படின்னாராம். அப்படித்தான் பழகமா. அப்படியே பழகி இருக்கிற காலத்தில் கிட்டத்தட்ட சொல்கிறாரு, 1935 வரைக்கும் நாங்கள் பாய்ஸ் கம்பெனி தான் இருந்தோம். அப்போ அவர் கூட தான் நாங்கள் பழகிட்டு இருந்தோம். அப்போ பாருங்கள், அப்போவே அவர் பெண் வேஷம் போடுவார். இவரும் பெண் வேஷம் போடுவாரா, அவரும் பெண் வேஷம் போடுவாராம். மேனகா கேரக்டர், அதாவது புராண காலத்தில் இருக்கிற மேனகா கேரக்டர் எம்ஜிஆர் போடுவாராம், இவர் ஊர்வசி போடுவாராம் ராமதாஸ் அண்ணன். இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பெண் வேஷம் போடுறதுக்கு 15 நாளைக்கு முன்னாலேயே காலையில் 4 மணிக்கு எழுந்துக்கிட்டு அவ்வளோ பயிற்சி போயிட்டு தான் இவங்க பெண் வேஷம் போடுவாங்களாம். எம்ஜிஆரே வியப்பாராம் ராமதாஸ் அண்ணன் பார்த்து, அண்ணன் உங்கள் பெண் வேஷம் எப்படின்னா இவ்வளோ கச்சிதமாக இருக்குது அப்படின்னு வரான். அப்படி தான் இவங்க பழகிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா பாருங்கள், 1935 பதிபக்தின்னு பாய்ஸ் கம்பெனி ஓனர் என்ன பண்ணுறாரு, ஒரு படம் எடுக்கிறார் சினிமா. அது பாதியில் நின்று போச்சு, பிரச்சனை ஆகிடுச்சு. பிரச்சனை ஆன உடனே வேறு வழி இல்லாமல் அங்கங்கே கலையிறாங்க. அப்படி கலையும் போது தான் நல்லா கவனிங்க, இவங்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்தவர் தான் காளியின் ரத்தனம். அது எம்ஜிஆரே பதிவு பண்ணியிருப்பார். அவருடைய குருவே அவர் சொல்லுவார் நாடகத்தில். ஏன்னா அவர் தான் அந்த பயிற்சி கொடுத்தவர். அந்த காளியின் ரத்தனம் பாருங்கள், சிடி ராஜகாந்தம் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அது கூட தனியாக பேசணும், அந்த ராஜகாந்தம் என்னென்ன பேசியிருக்கான்னு பேசணும். இந்த நேரத்தில் தான் இவர் 1935 எல்லாம் பிரியும்போது இவங்க என்ன பண்ணுறாரு, எம்ஜிஆர் சினிமாவுக்கு ட்ரை பண்ணுறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே நேஷனல் சினிட்டோன்னு ஏதோ ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியில் மாதம் 20 ரூபா சம்பளமாக அந்த காலத்தில். இவர் போய் ஒர்க் பண்ணுறாரு. யார்? ராமதாஸ் அண்ணன். இவர் ஒர்க் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 1937க்கு முன்னால் இவர் என்ன பண்ணுறாரு, மோஷன் பிக்சர்ஸ்ன்னு சொல்லி ஒரு கம்பெனியில், அப்போது ஹரிபாபுன்னு ஒருத்தர், அவர் பெரிய, அவரை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அவர் டீநகரில் இருப்பாராம். சரோஜதேவி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு ஆக்ட்ரஸ் எல்லாம் க்யூ இருக்குமா வரி காரு. ஏன்னா இவர் போட்டு தான் அனுப்புவாராம் செட்டுக்கு. அந்த மாதிரி அவர்கிட்ட அந்த ஹரிபாபு கிட்ட தான் இவர் போய் அசிஸ்டண்டாக சேர்றாரு. அதுக்கப்புறம் 1937க்கு அப்புறம் தான் எம்ஜிஆர் சதிலீலாவதில் நடிக்கிறாரு. நடித்து இவர் என்ன பண்ணுறாரு, அந்த மேக்கப் போடுற காலத்தில் நல்லா கவனிங்க, அப்போ தான் மாயக்காரின்னு ஒரு படமாக, அந்த படத்தில் திரு எம்ஜிஆர் நடிக்கிறாராம். அவர் தான் மேக்கப் மேனா போட்டு, அப்போ தான் மறுபடியும் பழக்கமாகி அந்த படம் பாருங்கள், படமே எடுக்கப்படலையா. என்னடா எடுக்கப்படலைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் பாக்தா திருடன் படத்தில் எம்ஜிஆருக்கு அந்த மேக்கப் மேன் இருக்கார் பாருங்கள், அண்ணன் பேர் சொன்னேன், அந்த மேக்கப் மேன் என்ன பண்ணுறாரா, 2 மணி நேரம் மேக்கப் போட்டாராம். யார்? ராமதாஸ் அண்ணனுக்கு 2 மணி நேரம் மேக்கப் போட்டு ஒரு சைனாக்காரன் மாதிரி வருவாராம் வெளியே. ஒரு அந்த வைஜந்தி மலாக்கண்ட ஒரு பாட்டு கொடுக்குற, யாருக்கு டிபிக்கு கொடுக்க பார்க்குறேன்னு பாட்டு நான் பார்த்துருக்கேன். அந்த பாட்டுக்கு ஒரு சைனாக்காரன் மாதிரியே ஒரு பண்ணாராம் பாரு. 2 மணி நேரம் மேக்கப் எடுத்துட்டாராம். பெரிய பேர் ஆகிடுச்சான். அதாவது படம் சுமாராக தான் போச்சான், ஆனால் அந்த மேக்கப்புக்கு பெரிய பேசப்பட்டுச்சான். அதுதான் என் வாழ்க்கையில் திருப்பு முனை. இதை பார்த்த பிறகு தான் திரு எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணார், என்னை தன்னுடைய ஆஸ்தான ஒரு மேக்கப் மேனாக ஆக்கிக்கிட்டார். நல்லா கவனிங்க, எம்ஜிஆர் ஆஸ்தான மேக்கப் மேனாக ஆக்கிட்ட கூட சொல்கிறாரு, பழமையை எம்ஜிஆர் மறந்ததே இல்லை. நான் எப்படி பாய்ஸ் கம்பெனியில் இருக்கும்போது நாங்கள் பழகணுமோ அதே போலவே ஒரு சகோதரர்களா, ஒரு நண்பர்களா, மானசீகமாக மனம் விட்டு பேசக்கூடிய எல்லா விஷயத்தையும் பேசிக்கிற ஒரு நண்பர்களா, அது மட்டும் இல்லை
என் பிரச்சனைக்கு அவர்கிட்ட நான் தீர்வு கேட்பேன், அவர் பிரச்சனைக்கு எங்கிட்ட ஒரு தீர்வு கேட்பார். இப்படித்தான் நாங்கள் வந்து பழகணும். அந்த சமயத்தில் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் படங்கள் வருது, தேவர் ஃபிலிம்ஸு, டிஆர் ராமண்ணா சார் படம், எல்லா ஆர்ஆர் பிக்சர்ஸு எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 50 படங்களுக்கு மேலே ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு. யார்? ராமதாஸ் அண்ணன். 2 பேரும் பயங்கர க்ளோஸாக இருந்திருக்கிறாங்க. அந்த காலத்தில் பாருங்கள், ஒரு நிகழ்ச்சி 2 நிகழ்ச்சி சொல்கிறேன். இதுதானே இந்த பதிவே கொண்டு வந்தேன். 2 நிகழ்ச்சி சொல்கிறார். எப்பேற்பட்ட எம்ஜிஆர் உன்னதமான பண்பு கொண்டவர்னு அவர் சொல்கிறார். ஒன்றும் இல்லையா, எப்போவுமே என்ன பண்ணுவாரா ராமதாஸ் அண்ணனே, அண்ணே உட்காருண்ணே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு மதிய உணவு வரும்போது கூட ஒன்றா உட்காரச்சு தான் சாப்பிடுவாராம். எம்ஜிஆரும் அவர் பக்கத்தில் ரொம்ப இயல்பாக இருப்பாராம். அப்படி பண்ணும்போது என்ன பண்ணாராம், ஒரு நாள் இவர் என்ன பண்ணிருக்கார், ராமதாஸ் ஒரு மாங்கொட்டை வந்திருக்கு, மாம்பழம் இருந்துருக்குது. அந்த மாம்பழத்தை அப்படி எடுத்து சாப்பிடும்போது அப்படியே நழுவி எம்ஜிஆருடைய இலையில் விழுந்துட்டுக்குது. அப்படியே ஒரு துடுக்குட்டு என்ன பண்ணியிருக்காரு, என்னடா படம் தெரியாமல் கையில் எச்ச கை விட்டு எடுக்கவும் முடியல, என்ன நினச்சிக்க வரோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம், இடது கையாலேயே எடுக்கலான்னு முயற்சி பண்ணுறாராம். யார்? ராமதாஸ் ஐயா. அப்படி ஒரு மாதிரியாக அசூயாகி எடுக்கலான்னு பண்ணோன்னு எம்ஜிஆர் தடுத்து, அண்ணா என்னென்ன இது, நீங்களே இப்படி பண்ணலாமா, என்னை விட நீங்கள் வயசுக்கு மூத்தவர் இல்லை, என்னென்ன இது, இந்த கை அந்த அந்த எச்சில் கையாக தான் பரவாயில்லண்ணே, இதில் எடுங்கண்ணே, என்னென்ன நீங்கள் இப்படி நினைக்கிறீங்க அப்படியே சொல்கிறாரு அவர். எப்பேற்பட்ட மனசு எம்ஜிஆருக்கு, கொஞ்சம் கூட அசூயப்படாமல். அப்போ கூட அந்த இடது கையில் கூட அது ஒரு மாதிரி கேவலமாக இருக்குன்னு, எச்சில் கையாக இருந்தாலும் பரவாயில்லண்ணே, இதில் எடுங்கண்ணே, தப்பு, நீங்கள் என்னோட வயசு மூத்தவரில் நீங்கள் பண்ணலாமாண்ணே இப்படி அப்படின்னு கேட்குறாருன்னா, அவர் என் மேலே எவ்வளோ உயர்ந்த மரியாதை வச்சிருக்கிறான்ற நிகழ்ச்சி எனக்கு அப்போ தான் எனக்கு புரிஞ்சது. யார் சொல்கிறத சொல்கிறார் பாருங்கள், வள்ளுவரையா சொல்லுவார், என் பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்குன்றார். எல்லோரிடமும் எளிமையாக பழகிற தன்மை இருந்தால்தான் இந்த பண்பு உடைமை உங்களுக்கு வரும். என் பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்குன்றார். யார் மாட்டும் எவர்கிட்டையும், சின்னவங்க பெரியவங்க பணக்கார ஏழை நல்லவங்க கெட்டவங்க பார்க்காம எல்லாவற்றையும் இயல்பாக பழகிறான் பாருங்க, அவங்ககிட்ட தான் பண்புடைமை இருக்குன்றார். இந்த இடத்துல சொல்கிறாரு, எப்பேற்பட்ட உள்ளம் எம்ஜிஆருடைய உள்ளம். சொல்லிட்டு இன்னொரு நிகழ்ச்சி சொல்கிறாரு, நாடோடி மன்னனுக்கு நான் தான் மேக்கப் மேனு, அது மட்டும் இல்லை எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் நான் தான் மேக்கப் மேனு, எல்லாத்துக்கும் நான் தான் மேக்கப் மேனு, ஒரே மேக்கப் மேன். அப்போ ஒரு நாள் எம்ஜிஆருடைய டூப் இருக்கார் இல்லையா, அந்த டூப்புக்கு என்னுடைய அசிஸ்டன்ட் போட்டார். என் அசிஸ்டன்ட் போட்ட உடனே என்ன பண்ணியிருக்காரு, என் அசிஸ்டண்ட்டு நான் அவருடைய டியூப்புன்றதால மீசை தானே, மீசைக்கு பெருசாக கவனிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மீசைக்கு அதிகமாக கருப்பு பூசாமல் லேசாக போட்டு விட்டுக்கிறாரு. இதை எம்ஜிஆர் கவனிச்சிட்டாரு. கவனித்த உடனே என் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டுருக்காரு, இங்கே வா, இது யார் மேக்கப் போட்டது அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் தான். ஏன் போடலை, எங்கள் அண்ணன் அவர் கூப்பிடுங்க அப்படின்னு கேட்குறாரு. நேராக பார்த்தா கூப்பிட்டுருக்காரு, வந்திருக்காரு. அண்ணே எனக்கு யார் மேக்கப் போடுறது, நான் தான். என்னுடைய டூப்புக்கு யாருக்கு மேக்கப் போடணும், அதுவும் நான் தான் போடணும், ஏன்னா போடலை அப்படின்னு கேட்டாரான். கோபம் கேட்டாரான். கேட்ட உடனே தப்புத்தான்னாரான். ஒரே வார்த்தை, தப்புத்தான்னு சொன்னாரான். அதாவது எனக்கு மேக்கப் போடுறவங்க நீங்கள், அப்போ என் டூப்பையே நீங்கள் மதிக்கணும் இல்லை. அந்த கேள்வியுடைய கூறு பாருங்கள். ஏன்னா அவருடைய டூப்பை கூட அப்படி மதிப்பாரா எம்ஜிஆர். அந்த டூப்பாக இருந்தால் கூட மீசை தான் இந்த பக்கம் அதிகமாக வைக்க போகிறதில்ல ஷார்ட்டு, ஆனாலும் தன்னுடைய டியூப்பு கூட அவ்வளோ மரியாதை கொடுப்பாரா எம்ஜிஆர். பெர்ஃபெக்ஷனாக இருக்குன்னு நினைப்பாராம். அவர் சொல்கிறாரு, வந்து எனக்கு யார் மேக்கப் போடுறது, யார் மேக்கப் போடுறது, கூப்பிடுங்க அப்படி சொன்ன உடனே வந்த உடனே நேராக வந்த உடனே யார், எனக்கு நீ தானே போடணும், அப்போ நீ தானே போடணும், ஆமாம் நான் தான் போடணும், ஏன் போடல, தப்பு தான் ஆனாராம் பாருங்க. அவ்வளோதானா, தப்பு தான உடனே இப்படி சிரிச்சிட்டாராம். சரிண்ணா போங்கண்ணே அப்படின்னாராம். நல்ல வேலை. ஆனால் அவர் சொல்லும் போது என்ன பண்ணுறாரு, அண்ணனே கூப்பிடலையா, எங்கே கூப்பிடுங்க அவரை, அப்படி தான் கூப்பிட்டுருக்காரு. கடைசியில் போகும்போது தான் சரி போங்கண்ணே அப்படி சிரிச்சு அமைச்சாராம். பாருங்கள் அவ்வளவு கண்டிப்பு. அவர் சொல்கிறார் பாருங்கள், ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றால் விடமாட்டேன்னு சொல்லுவார் பாருங்கள். அது மாதிரி அந்த நிகழ்ச்சி சொல்கிறார், ஒரு கோபப்பட்டால் கூட அந்த அந்த கோபத்தினுடைய மன்னிப்பு கேட்டால் உடனே மாறிடுவாரா எம்ஜிஆர். அது ஒரு ரெண்டாவது சொல்கிறார். அதுக்கப்புறம் ஒரு நிகழ்ச்சி சொன்னார், ரிக்ஷாக்காரன் படம் உங்களுக்கு தெரியும். அந்த படம் ஸ்டுடியோவில் அவர் ரிக்ஷாக்காரனை ஓட்டணுன்றதுக்காக பயிற்சி பண்ணுறாராம் எம்ஜிஆர். நல்லா கவனிங்க, எப்பேற்பட்ட நடிகர். ஒரு ரிக்ஷாவில் ஓட்டுற ரிக்ஷாக்காரன்றதா ரிக்ஷாவை பயிற்சி பண்ணுறாராம். பயிற்சி பண்ணும்போது இவர் நின்றுந்தாராம். இவர் யார், ராமதாஸ் அண்ணன் கூப்பிட்டாராம். அண்ணே நான் முதல்ல ரிக்ஷா ஓட்டுறேன், ஏறி உட்காருங்கண்ணே அப்படின்னாராம். இவர் ஏறி உட்காந்தாராம். டைரக்டர் எம் கிருஷ்ணன் தாராம் கூட, அந்த ரிக்ஷாக்காரன் டைரக்டர். அவர் தான் நான்கு பிறந்தெல்லாம் பெரிய கிருஷ்ணன் நாயர் சொல்லுவாங்க. அவரையும் உட்காருங்கன்னு சொல்லி ஒரு 2 பேரும் உட்கார வச்சுட்டு அந்த ஸ்டுடியோவிலே ரவுண்ட் அடித்தாராம். அடிச்சுட்டு கீழே இறங்குறாங்களாம். இறங்கும் போது அண்ணே முதல்ல ரிக்ஷாவில் உட்காந்திங்கண்ணே, காசு கொடுங்கண்ணே அப்படின்னாராம். உடனே என்ன பண்ணாராம், இவர் தன் வடியிலேருந்து எடுத்து ₹1 கொடுத்தாராம் ராமதாஸ் அண்ணன். அந்த ₹1 வாங்கிட்டு வச்சுக்கிட்டு உடனே அண்ணன் இருங்கண்ணே திருப்பி கொடுத்துட்டாராம். அதாவது சொல்கிறாரு, எவ்வளோ பாருங்கள்,
இதை என்ன சொல்ல முடியும் எம்ஜிஆரை? அதாவது அவருடைய வாழ்க்கையே கொடுத்து 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 மட்டும் இல்லை, பண்பினுடைய உச்சம் எம்ஜிஆர். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை வந்து பார்க்கவே முடியாது. ஏன்னா எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, பாருங்கள், அவர் மறைஞ்சிட்டார். மஞ்சுளா அம்மா வந்து பண்ணும்போது எனக்கு கூட பணம் வேணாங்க, அவருக்கு 40,000 நீங்கள் கொடுத்துருங்கன்னு சொல்லி கொடுத்து 40,000 கொடுத்துட்டு இந்த அம்மா ஃப்ரீயாக நடிச்சு கொடுத்தது. அப்படின்னா எம்ஜிஆர் உடன் இருந்தவர்கள் இந்த கால ஆர்டிஸ்ட் கூட அவங்க எப்படி மரியாதையோடு இருந்திருக்கிறாங்க, எப்படியெல்லாம் காப்பாடாக இருந்திருக்கிறாங்க. அப்போ எவ்வளோ அவங்களுக்குள்ள எவ்வளோ இருந்திருக்கு யோசிச்சு பாருங்கள். ஏன்னா அதுதான் எம்ஜிஆர். அதனால தான் இதில் சொல்லுவார், விழையப்படார் விழையார்கண் விழையப்படுவார், பழையார்கண் பண்பின் தலை பிரியாதார் அப்படின்வார். ஏதாவது பழமையில் வைப்பார். 81வது அதிகாரம். அந்த பழமையில் விழையப்படார், அதாவது என்ன சொல்கிறாரு, பழையவர்களை நினைக்காமல் இருக்கிறாங்க பாருங்கள், பழையவர்களை வந்து மறக்காமல் இருக்கிறாங்க பாருங்கள். விழையார்கண் விழையப்படுவ பழையார்கண் பண்பின் தலை பிரியாதார்னார். அதாவது பழையவர்களை, தம்முடைய பழகியவர்களை எப்பவும் மறக்காமல் அவங்களுக்கு ஒரு அவங்க நினச்சிருக்கிறாங்க பாருங்கள், அவங்களெல்லாம் இந்த உலகம் விரும்பும்னு சொல்லுவார். அந்த மாதிரி திரு எம்ஜிஆரை இன்னும் கூட அந்த பண்பை, இன்னும் கூட அவருடைய செயல்களை, இன்னும் கூட அவருடைய குணங்களை, இன்னும் கூட அவருடைய மேன்மைகளை, மேதமைகளை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், சொல்லிக்கிட்டே இருப்போம். அற்புதமான தமிழ்த்தி நேயர்களே, உங்கள் எல்லோரை வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த தமிழ்த்தி ஏதோ பணம் சம்பாதிக்கணும், இல்லை அது வந்து இந்த யூடியூப் மூலமாக நாம் வந்து வருமானம் பெறணுன்ற எண்ணமே எனக்கு கிடையவே கிடையாது. என்னுடைய தொழிலே வேறு. ஆனால் அந்த தொழில் கொஞ்சம் முடக்கமாக இருந்ததால் இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பகிர்தலில் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நல்லவர்களை பற்றியும், நல்லவங்களை பற்றியும், நல்ல செயல்களை பற்றியும், தர்மத்தை பற்றியும், சத்தியத்தை பற்றியும், உண்மையை பற்றியும், நல்ல நல்ல இந்த உலகத்தினுடைய சிறந்தவர்களை பற்றியும் தான் நான் வந்து இதை பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அந்த வகையில் புரட்சித் தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆரை பற்றி பேசுவதில் நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி கொள்கிறேன். அதுவே எனக்கு பெரிய வருமானம் தான். ஏன்னா அதை விட ஒரு வருமானம் கிடைக்க போகிறது இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு தமிழ்த்தியில் பல்கி பெருகணுன்றதுக்காக, இன்னும் நிறைய விஷயங்கள் சேர்க்கணுன்றதுக்காக ஒரு கடினமான சூழ்நிலையில் நாங்கள் இதை வந்து இந்த மாதிரி இதை பண்ணுறதால இது வருமானம் கொடுக்குற ஒரு சேனல் கிடையாது. எனவே உங்களால் முடிந்ததுன்னா உங்கள் அன்பையும் உங்கள் உதவியையும் நீங்கள் இந்த கீழே இருக்கிற இந்த நம்பரில் நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்னும் மேலும் மேலும் எங்களுக்கு பெரிய வலுவும், பெரிய நம்பிக்கையும், பெரிய உற்சாகமும் கிடைக்கும்னு சொல்லி இதுவரைக்கும் உதவினவங்களையும் இனிமேல் உதவ போகிறவங்களையும் நாங்கள் மனதார இதயபூர்வமாக வணங்குகிறேன்னு சொல்லி இந்த அற்புதமான நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன்.